அவற்றை தம் பணியாளர்களுக்கு காட்டுமாறு கடவுள் இவ்வெளிப்பாட்டை கிறிஸ்துவுக்கு அருளினார். அவர் தம் வானதூதரை அனுப்பி தம் பணியாளராகிய யோவானுக்கு அவற்றை தெரிவித்தார். அவர் கடவுள் அருளிய வாக்குக்கும் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்திய உண்மைக்கும் ஏன் தாம் கண்டவை அனைத்துக்குமே சான்று பகிர்ந்தார். இந்த இறை வாக்குகளை படிப்போரும் இவற்றை கேட்போரும் இந்நூலில் எழுதியுள்ளவற்றை கடைபிடிப்போரும் பேறு பெற்றோர். இதோ காலம் நெருங்கி வந்துவிட்டது. ஆசியாவில் உள்ள திருச்சபைகளுக்கு கடிதம். ஆசியாவில் உள்ள 7 திருச்சபைகளுக்கும் யோவான் எழுதுவது. இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கிறவருமான கடவுளிடமிருந்தும் அவரது அரியணையில் முன்னிற்கும் 7 ஆவிகளிடமிருந்தும் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. இந்த கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி, இறந்தோரில் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர், மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். தமது சாவு வாயிலாக நம் பாவங்களில் இருந்து நம்மை விடுவித்தார். ஆட்சியுரிமை பெற்றவர்களாக, அதாவது நம் கடவுளும் தந்தைமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார். இவருக்கே மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன. ஆமென். இதோ அவர் மேகங்கள் சூழ வருகின்றார். அனைவரும் அவரை காண்பர். அவரை ஊடுருவ குத்தியோரும் காண்பர். அவர் பொருட்டு மண்ணுலகின் குலத்தார் அனைவரும் மாரடித்து புலம்புவர். இது உண்மை. ஆமென். அகரமும் நகரமும் நானே என்கின்றார் கடவுளாகிய ஆண்டவர். இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே. கிறிஸ்துவின் காட்சி. உங்கள் சகோதரனும் இயேசுவோடு இணைந்த நிலையில் உங்கள் வேதனையிலும் ஆட்சியுரிமையிலும் மன உறுதியிலும் பங்கு கொள்பவனுமான யோவான் என்னும் நான் கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகிர்ந்ததால் பத்மு தீவுக்கு வர நேர்ந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே எனக்கு பின்னால் பெருங்குரல் ஒன்று எக்காலம் போல முழங்க கேட்டேன். நீ காண்பதை ஒரு சுருளேட்டில் எழுதி எபேசு, சிமிர்னா, பெர்காம், தியாத்ரா, சர்தை, பிலதெல்பியா, இலவேத்திக்கியா ஆகிய 7 இடங்களிலும் உள்ள திருச்சபைகளுக்கு அதை அனுப்பி வை என்று அக்குரல் கூறியது. என்னோடு பேசியவர் யார் என்று பார்க்க திரும்பினேன். அப்பொழுது 7 பொன் விளக்கு தண்டுகளை கண்டேன். அவற்றின் நடுவே மானிட மகனை போன்ற ஒருவரை பார்த்தேன். அவர் நீண்ட அங்கியையும் மார்பில் பொன் பட்டையையும் அணிந்திருந்தார். அவருடைய தலைமுடி வெண்கம்பளி போலும் உறைபனி போலும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் தீப்புழம்பு போல சுடர்விட்டன. அவருடைய காலடிகள் உலையிலிட்ட வெண்கலம் போல பளபளத்தன. அவரது குரல் பெரும் வெள்ளத்தின் இரைச்சலை ஒத்திருந்தது. அவர் தம் வலக்கையில் 7 விண்மீன்களை கொண்டிருந்தார். இருபுறமும் கூர்மையான வாள் ஒன்று அவரது வாயிலிருந்து வெளியே வந்தது. அவரது முகம் நண்பகல் கதிர்வன் போல் ஒளிர்ந்தது. நான் அவரை கண்டபொழுது செத்தவனை போல் அவரது காலில் விழுந்தேன். அவர் தமது வலக்கையை என் மீது வைத்து சொன்னது, அஞ்சாதே, முதலும் முடிவும் நானே, வாழ்பவரும் நானே. இறந்தேன், ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கிறேன். சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு. எனவே நீ காண்பவற்றை, அதாவது இப்பொழுது நிகழ்கின்றவற்றையும் இனி நிகழவிருப்பவற்றையும் எழுதி வை. எனது வலக்கையில் நீ கண்ட 7 விண்மீன்கள், 7 பொன் விளக்கு தண்டுகள் ஆகியவற்றின் மறைபொருள் இதுவே. 7 விண்மீன்கள் 7 திருச்சபைகளின் வான தூதர்களையும் 7 விளக்கு தண்டுகள் 7 திருச்சபைகளையும் குறிக்கும். ஆமென்.